Hi everyone. Today we are going to see the diesel cycles. Okay, the diesel cycles பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு mkg ஆஃப் ஏரை வந்து நம்ம இன்ஜினில் எடுத்துக்கிறோம். ஓகே, இது ஒரு சிலிண்டரில் ஒரு பிஸ்டன் இருக்குது. ஓகே, ஒரு mkg ஆஃப் ஏர் உள்ளே எடுத்துக்கிறோம். ஓகே, ஏர் இஸ் ஏ ஒர்க்கிங் மீடியம். ஓகே, இப்போ இந்த சிலிண்டர் மேக்ஸிமம் ஓகே இந்த பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு பாட்டம் டெட் சென்டர் வரலும் கீழே எவ்வளோ தூரம் நம்ம வந்து பிஸ்டன் மூவ் ஆகுதோ we take it as volume 1. ஓகே, this is the volume of the cylinder. நல்லா புரிஞ்சுக்கணும், டோட்டல் வால்யூம். ஓகே, பிஸ்டன் எந்தளவுக்கு கீழே போகுதோ அதிலேருந்து இந்த சிலிண்டர் டோட்டலாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதுதான் வந்து V1 வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்னு சொல்கிறோம். ஓகே, டீசல் இன்ஜினோட டோட்டல் வால்யூம். ஓகே, வாட் இஸ் ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது பிடிசி டு டிடிசி, கீழேருந்து மேலே எவ்வளோ தூரம் போகுது. ஓகே, பிஸ்டன் கீழே இருக்கிற பிஸ்டன் எப்படி இல்லைன்னா ரைட் சைடில் இருக்க பிஸ்டன் லெஃப்ட் சைடு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியும், அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் தான் வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தட் இஸ் எ ஸ்ட்ரோக் வால்யூம். ஓகே, வேறு என்ன நம்மளுக்கு வால்யூம் தெரியணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஸ்டனுக்கும் சிலிண்டருக்கும் இங்கே கம்ப்ரஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஏர் உள்ளே இருக்கும். ஓகே, ஒரு ஸ்மால் கிளியரன்ஸில் இருக்கும். ஓகே, இதை வந்து கிளியரன்ஸ் வால்யூம் விசி கிளியரன்ஸ் வால்யூம் சொல்லலாம். ஓகே, இந்த சிலிண்டரில் மெயினாக இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து டோட்டல் வால்யூம். ஓகே, பிஸ்டன் வந்து இங்கே கீழே இல்லைனா ரைட் சைடில் பிடிசியில் இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த வால்யூம் எடுத்து பார்த்தோங்க அப்படின்னா அதுதான் வந்து டோட்டல் வால்யூம் V1. ஓகே, அந்த பிஸ்டனை மேக்ஸிமம் எவ்வளோ வந்து மூவ் பண்ண முடியுமோ லெஃப்டில் மூவ் பண்ணிடுறோம். அப்படிங்கும்போது அந்த கம்ப்ரஸ்டு ஏர் இருக்கக்கூடிய அந்த வால்யூம் தான் கிளியரன்ஸ் வால்யூம்னு சொல்கிறோம். பிஸ்டன் வந்து பிடிசி டு டிடிசி எவ்வளோ மூவ் ஆச்சோ அதை தான் வந்து ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொல்கிறோம். இப்போ இந்த 3 வால்யூம் பற்றி சொல்லியாச்சு. ஓகே, அப்படியே மேலே பிவி டயக்ராம், ப்ரெஷர் ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர் சொல்லியிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த டயக்ராம் வச்சு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ என்ன பண்ணுறோம், பிஸ்டன் அப்படியே லெஃப்ட் சைடு தள்ளிட்டு போகிறோம். ஓகே, தள்ளும் போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து அப்படியே நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து கம்ப்ரஸ் ஏரை வந்து உள்ளே கம்ப்ரஸ் பண்ண ஏரை வந்து உள்ளே கம்ப்ரஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஏரோட ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் அதிகமாகும். ஓகே, திஸ் இஸ் பிவி டயக்ராம். டிஎஸ் டயக்ராமில் அது காமிக்கிறேன். ஓகே, 1லேருந்து 2க்கு வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய பிஸ்டன் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ உள்ளே இருக்கக்கூடிய mkg ஆஃப் ஏரை வந்து என்ன பண்ணுறோம், இந்த சின்ன இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஹியர் த ப்ரெஷர் ஆஃப் த ஏர் அண்ட் டெம்பரேச்சர் வில் பி இன்க்ரீஸ். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், இதில் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 அடியபேட்டிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். 1 to 2 இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது வால்யூம் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. ஓகே, வால்யூம் 1ல் இருந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே வால்யூம் வந்து 0.2க்கு போயிடுது, வால்யூம் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் வந்து நம்ம இந்த பிவி டயக்ராமில் பார்க்கலாம். அதே டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இது வந்து டிஎஸ் டயக்ராம். ஓகே, இந்த டிஎஸ் டயக்ராமில் பார்க்குறோம். இப்போ 0.1ல் இருந்த டெம்பரேச்சர் ஓகே 0.2க்கு அப்படியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 0.1 to 2 பிஸ்டன் வந்து மூவ் ஆகும்போது 1 to 2 அடியபேட்டிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ். ஓகே, அடியபேட்டிக் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஏரில் வெளியே இருந்து எந்த ஒரு ஹீட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணவும் இல்லை, அந்த ஏரில் இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியே எடுக்கவும் இல்லை. ஓகே, தட் இஸ் அடியபேட்டிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ், ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அகெயின் செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுறோம், ஓகேங்களா. அடுத்து 2 to 3 here we add the heat. Okay, செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுறோம்,
கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் வச்சுருக்கிறோம், பட்டு வி ஆட் த ஹீட். ஓகே, இப்போ இந்த கம்ப்ரஸ்டு ஏரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹீட்டை வெளியிருந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, வெளியிருந்து ஹீட்டை ஆட் பண்ணுறோம். அப்படி ஹீட்டில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, பாருங்கள், ப்ரெஷர் வந்து சேம், தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ப்ரெஷர், பட் நம்மளுக்கு 2 to 3 அப்படின் போது வால்யூம் மட்டும் கொஞ்சம் நம்ம அப்படியே வந்து ஹீட் ஆட் ஆக வால்யூம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. 2 to 3 வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸ்லைட்லி. அடுத்து டிஎஸ் டயக்ராமில் என்ன நடக்குது பாருங்கள், டெம்பரேச்சர் 2ல் இருந்துச்சு, இப்போ 3 வரலும் டெம்பரேச்சர் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, there is also increasing in entropy because due to the heat addition in the air. ஹீட்டை வந்து ஆட் பண்ணுறனால நம்மளுக்கு என்ன ஆகுது, வெளியிருந்து ஹீட்டை ஆட் பண்ணுறனால there is increasing in entropy. ஓகே, S1ல் இருந்த 1 to 2 அதில் இருந்த முன்ன என்ட்ரோப்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 to 3ல் வந்து என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராசஸில் 1 to 2ல் வந்து பார்த்திங்கன்னா there is no change in entropy, so S1 is equal to S2. பட் 2 to 3 ப்ராசஸில் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, 2 to 3ல் என்ட்ரோப்பி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அதான் வந்து நம்ம இந்த 2 to 3 ப்ராசஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹீட் சப்ளைடு இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் T3 minus T2 kilojoule per kg. This is the formula for heat supplied. Okay, next to அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறது பார்ப்போம். The next process is adiabatic expansion process. Okay, adiabatic expansion process. Okay, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த தேர்ட் பாயிண்டில் வந்து நம்ம வந்து கொடுக்குற ஹீட்டை வந்து கட் பண்ணுறோம். திஸ் இஸ் த கட் ஆஃப் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் இஸ் கட் ஆஃப் பாயிண்ட். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் கட் த ஹீட் சோர்ஸை வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஓகே, பிஸ்டனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 4 அப்படிங்கும்போது இட் இஸ் 4 அப்படிங்கும்போது ஒரிஜினல் கண்டிஷனுக்கு இந்த 4 இந்த இடத்துல மறுபடியும் கொண்டு வரோம். ஓகே, அப்படிங்கும்போது இப்போ பாருங்கள், ஹீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடியபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ்ட், ப்ரெஷர் டிக்ரீஸ், டெம்பரேச்சர் டிக்ரீஸ். ஓகே, இப்போ 2 to 3 ப்ராசஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ இதெல்லாம் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகுது. 3 to 4 இந்த டயக்ராம்ஸ் பாருங்கள். இப்போ ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ட்ராப் ஆகுது. ஏன் ட்ராப் ஆகுது, வால்யூம் பாருங்கள், 3லேருந்து 4க்கு அப்படியே வால்யூம் வந்து சிலிண்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, பிஸ்டன் வந்து நம்ம டுவர்ட்ஸ் ரைட் வந்து தள்ளியிருக்கோம். அப்படிங்கும்போது இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் குறைஞ்சிருக்கு. திஸ் இஸ் த 4th பாயிண்ட். அடியபேட்டிக் அப்படிங்கும்போது there is no heat added or rejected, so that is called as adiabatic process. Okay, inside the system, inside the air. Okay, the air சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஏரில் ஒரு ஹீட்டை வெளியிருந்து ஹீட்டும் கொடுக்க கிடையாது, இங்கே இருக்கிற ஹீட்டு வெளியே எடுக்க கிடையாது. அப்படிங்கும்போது தட் இஸ் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஓகே, அடுத்து 3rd to 4th பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து எகைன் 4 to 1 கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். இப்போ இந்த ஏரில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து என்ன பண்ண போகிறோம், வெளியே எடுக்க போகிறோம். 4 to 1. ஓகே, ஹியர் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு கடைசியாக 4th பாயிண்டில். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய ஹீட்டை தான் வெளியே எடுக்க போகிறோம். ஓகே, தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் வால்யூம். ஓகே, அதான் வந்து பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். 4th, தெர் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். வால்யூம் வந்து இவ்வளோ வால்யூம் இருக்குது, பட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே இருக்கக்கூடிய ஏரில் இருந்த ஹீட்டை வந்து வெளியே எடுக்க போகிறோம். ஓகே, அப்படி வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். 4 to 1 வால்யூம் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, பட் தெர் இஸ் ட்ராப் இன் ப்ரெஷர். 4th பாயிண்டில் இருந்த ப்ரெஷர் வந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி டிஎஸ் டயக்ராமில் 4 to 1 என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஹீட்டை வெளியே எடுக்கும் போது தெர் இஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோப்பி ஆல்சோ. என்ட்ரோப்பி வந்து 4லேருந்து 1ல் குறையுது.
ஓகே 4லேருந்து 1ல் என்ட்ரோபி நம்மளுக்கு என்ன ஆகுது, குறையுது. ஓகே, formula for constant volume heat rejection. Okay, heat rejection is equal to mass of air into specific capacity at constant volume, CV into T4 minus T1. Unit is kilojoule per kg. ஓகே, இப்போ இதோட ஃபார்முலா பார்த்தாச்சு. இது வரலும் 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் சப்ளை பண்ணும்போது M mass into Cp, specific heat capacity at constant pressure, okay, into T3 minus T2. இந்த யூனிட் வந்து கிலோஜூல் per kg. ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துருக்கோம் QS. தென் ஹீட் ரிஜெக்டடுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம், 2 ஃபார்முலா. தென் அகெயின் லெட் VC அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிளியரன்ஸ் வால்யூம். ஓகே, கிளியரன்ஸ் வால்யூம்ங்கிறது சிலிண்டரில் கம்ப்ரஸ் பண்ண ஓட்டி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வால்யூம். ஓகே, தென் VS ஸ்ட்ரோக் வால்யூம். ஓகே, நம்மளுடைய பிஸ்டன் ஃப்ரம் ரைட் சைட் டு லெஃப்ட் சைடு மேக்ஸிமம் எவ்வளோ மூவ் ஆகுமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து தட் இஸ் எ ஸ்ட்ரோக் வால்யூம். அது அந்த டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய வால்யூம் வந்து அளக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வால்யூம் தான் ஸ்ட்ரோக் வால்யூம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் V1 டோட்டல் சிலிண்டர் வால்யூம். ஓகே, டோட்டலாக பிஸ்டன் வந்து நம்மளுக்கு வந்து பிடிசியில் இருக்கும்போது டோட்டலாக எவ்வளோ வால்யூம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படிங்கும்போது சிலிண்டரில் அதுதான் வந்து டோட்டல் வால்யூம். ஓகே, கிளியரன்ஸ் வால்யூம், ஸ்ட்ரோக் வால்யூம், டோட்டல் சிலிண்டர் வால்யூம். ஓகே, therefore V1 is equal to இந்த V1 டோட்டல் வால்யூமை எப்படி சொல்லலாம், இந்த கம்ப்ரஸ்டு வால்யூமையும் ப்ளஸ்ஸு வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா we get the total volume. Therefore V1 is equal to VC plus VS. What is V3? கட் ஆஃப் வால்யூம். பாருங்கள், இதில் V3ங்கிறது என்னென்னு கொடுத்துருப்பேன். ஓகே, கட் ஆஃப் வால்யூம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரும்போது 3rd பாயிண்டில் வந்து ஹீட்டை கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைன்கிட்ட வந்து பிஸ்டன் நின்று இருக்கும். இந்த பிஸ்டன் இங்கேருந்து வந்து இங்கே நின்று இருக்கும். ஓகே, இப்போ இந்த பிஸ்டன் இங்கே இருக்கிற இதுலேருந்து இந்த வால்யூம், ஓகே, இந்த வால்யூம் தான் V3. அந்த V3ங்கிறது பாருங்கள் நான் போட்டிருப்பேன். இங்கேருந்து இது வரலும் V3. பிஸ்டன் வந்து இது அப்படியே வந்து என்ன இருக்கும், அப்படியே லெஃப்ட் டு ரைட் தள்ளி இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கும். ஓகே, அந்த வால்யூம் தான் V3. V3 ஏன் சொல்கிறோன்னா 3rd பாயிண்டில் ஹீட்டை கட் பண்ணுறோம். ஓகே, ஏருக்குள்ள கொடுத்துட்ருக்கக்கூடிய ஹீட்டை. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் கட் ஆஃப் வால்யூம். ஓகே, அதான் வந்து V3 கட் ஆஃப் வால்யூம். இந்த வந்து நம்ம இந்த டீசல் சைக்கிளில் என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது VC கிளியரன்ஸ் வால்யூம், VS ஸ்ட்ரோக் வால்யூம், V1 டோட்டல் சிலிண்டர் வால்யூம், V3 கட் ஆஃப் வால்யூம் எப்படிங்கிறது இது சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்லேயும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இதில் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். The final process 4-to-1 constant volume heat rejection. The formula for the heat rejection is mass into CV. CV means specific heat capacity at constant volume into T4 minus T1. Therefore, that unit is kilojoule per kg. Okay. Once again, let VC is clearance volume, VS is stroke volume, V1 is total cylinder volume. Therefore, V1 is equal to clearance volume plus stroke volume. Again, see in the diagram. Okay, this is clearance volume. Okay, this is stroke volume. By adding these two, we get total volume, that is V1. Okay, total volume V1. Okay, இப்போ பாருங்கள், நம்ம V1ங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு V4. V1 வந்து V4ஆகவும் வச்சுக்கலாம். ஓகே, தென் பாருங்கள் இந்த டயக்ராமில் VC, இந்த PV டயக்ராமில் இந்த VCங்கிற பாயிண்ட் வந்து எதுக்கு நேராக இருக்குது, 2. ஓகே, இப்போ 2ங்கும் போது பார்த்தீங்கன்னா VC இஸ் ஈக்குவல் டு V2 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம எழுதுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, VC இஸ் ஈக்குவல் டு V2 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, ஃபார்முலா எழுதும்போது VCங்கிற ஒரு இடத்துல
V2ன்னு எழுதுவோம். அதை நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். PV டயக்ராம். இந்த 2ங்கிறது எதுக்கு நேராக வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த VC, இந்த கிளியரன்ஸ் வால்யூம் அளவு வந்து வால்யூம் 2ன்னு சொல்லுவோம். ஓகே, வால்யூம் 2ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ V1 is equal to, that is total volume is equal to clearance volume plus stroke volume. Okay, therefore இந்த V3 வால்யூம் பற்றி நம்ம பேசணும். இந்த கட் ஆஃப் வால்யூம்னு சொல்கிறோம். V3ங்கிறது என்ன சார் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த பிஸ்டன் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கும். இந்த பிஸ்டன் அப்படி. ஓகே, இப்போ இந்த பிஸ்டன் இங்கே இருக்கிற பிஸ்டன் இந்த லைனுக்கு நேராக வந்ததையும் அப்போ இங்கே நம்ம எடுக்கக்கூடிய அந்த அளவு தான் வந்து கட் ஆஃப் வால்யூம். ஓகே, கட் ஆஃப் வால்யூம். அடுத்து என்ன சார் பார்க்குறோம்? ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஆஃப் டீசல் இன்ஜின் கண்டுபிடிக்கணும். ஓகே, எஃபிஷியன்சி ஆஃப் டீசல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை ஹீட் சப்ளைட். ஓகே, we know that the formula for work done, heat supplied minus heat rejected. ஓகே, இதுதான் வந்து ஒர்க் டன்னோட ஃபார்முலா. ஓகே, அடுத்து again efficiency of diesel is equal to the work done ஓட ஃபார்முலா heat supplied minus heat rejected divided by heat supplied அங்கிறது QS minus QR divided by QS போட்டோம். ஓகே, அதை இன்னும் எப்படி எழுதலாம்? இந்த எல்சிஎம்ஆரில் இருக்கிறத வந்து நம்ம தனித்தனியாக எழுதலாம். QS by QS minus QR divided by QS. இந்த QS நம்ம என்ன பண்ணுறோம்? அடிக்கிறோம். அப்படிங்கும்போது we get 1 minus QR divided by QS. Okay, then substitute the formula for heat rejection divided by heat supplied. ஹீட் ரிஜெக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா முன்ன பார்த்தோமோ அது இங்கே எடுத்து எழுதுங்க. அதே மாதிரி ஹீட் சப்ளைடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அது இங்கே எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு மாதம் கேன்சல் ஆகிடும். CV divided by CP. we know that CP by CP divided by CV is equal to gamma. ஓகே, இதில் வந்து மாற்றி இருக்குது அப்படின்னா இங்கே என்ன பாருங்கள், இந்த CV by CPங்கிற இடத்துல 1 divided by gammaன்னு போடுறோம். ஏன் அப்படி போடுறோம்? we know that CP by CV is equal to gamma, but here we having CV by CP. அது அப்படியே நம்மளுக்கு தலைகீழாக இருக்குது. அதனால் நம்மளோட வந்து வேல்யூ வந்து 1 by gammaன்னு வரும். ஓகே, இன்ட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு T4 minus T1 divided by T3 minus T2 அப்படின்னு ஃபார்முலா கிடைக்குது. we are getting the efficiency of diesel formula. ஓகே, we take it as equation number 1. ஏன் இதே வச்சு ஃபார்முலா வச்சு நம்ம போட முடியாது அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணுறதுனால we have getting different ratios, வால்யூம் ரேஷியோஸ், கட் ஆஃப் ரேஷியோஸ். இந்த ரேஷியோஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலாஸை வந்து T4க்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்போம், T3க்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்போம், T2க்கு ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாஸை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணி we change the efficiency of diesel formula. ஓகே, அடுத்து கட் ஆஃப் ரேஷியோ பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, கட் ஆஃப் ரேஷியோ யூனிட் ரோ. ஓகே, கட் ஆஃப் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கட் ஆஃப் வால்யூம் டிவைடட் பை கிளியரன்ஸ் வால்யூம். ஆல்ரெடி அந்த டயக்ராமில் பார்த்தோம். ஓகே, கட் ஆஃப் வால்யூம்ங்கிறது V3, கிளியரன்ஸ் வால்யூம்ங்கிறது VC. ஓகே, VC வந்து நம்ம V2ன்னு வச்சுக்கலாம். அது எப்படி சொன்னேன் அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு டைம் நம்ம பார்ப்போம், அந்த டயக்ராமில் பார்ப்போம். ஓகே, பாருங்கள், இது அந்த சிலிண்டர் பிஸ்டன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது கட் ஆஃப் ரேஷியோ, இந்த பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிஸ்டன் இங்கே இருக்குது அப்படிங்கும்போது ஃபுல் வால்யூம் வந்து டோட்டல் வால்யூம் வந்து V1. ஓகே, இப்போ அதே பிஸ்டன் பாருங்கள், தேர்டு பாயிண்டில் தான் நம்ம கட் ஆஃப் பண்ணுறோம். ஹீட் வந்து ஆகிட்டுருக்கு. QS 2 to 3 பாயிண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட் சப்ளை பண்ணுறோம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்படி சப்ளை ஆகிற ஹீட்டு தேர்டு பாயிண்டில் வந்து நம்மளுக்கு கட் ஆகுது. ஓகே, அப்படிங்கும்போது அதுக்கு நேராக கீழே பார்க்குறோம். அப்படிங்கும்போது இந்த பிஸ்டன் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த பிஸ்டன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா இந்த வால்யூம் தான் வந்து நம்மளுக்கு V3. அது மேலே பாருங்கள், இங்கே சொல்லியிருக்கேன் V3. ஓகே, இதுதான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது. ஓகே,
ஓகே, இப்போ பாருங்கள், கம்ப்ரஷன் கட் ஆஃப் ரேஷியோ அப்படிங்கிறது கட் ஆஃப் வால்யூம் V3/VC. விசிங்கிறது வந்து V2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் நம்மளுக்கு கட் ஆஃப் ரேஷியோக்கு ஃபார்முலா V3/V2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். R is equal to V3/VC எப்படி ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இன்னொரு கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து பற்றி ஆல்ரெடி படிச்சிருக்கோம் மற்ற சைக்கிள்ஸில். ஓகே, ஆட்டோ சைக்கிள், கார்னர் சைக்கிள் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்குறோம். ஓகே, அதே தான் கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து டோட்டல் சிலிண்டர் வால்யூம், தட் இஸ் V1 டிவைடட் பை கிளியரன்ஸ் வால்யூம். ஓகே, கிளியரன்ஸ் டோட்டல் சிலிண்டர் வால்யூமுக்கும் கிளியரன்ஸ் வால்யூமுக்கும் உள்ள விகிதம் தான் வந்து நம்ம கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படிங்கிறோம். தட் இஸ் R. கம்ப்ரஷன் ரேஷியோ மீன்ஸ் R. ஓகே, R is equal to V1/VCன்னு சொல்லலாம். நம்ம வந்து அந்த PV டயக்ராமில் பார்க்கும்போது விசிங்கிறது வந்து செகண்ட் பாயிண்ட்டுங்கனால அது V2ன்னு வச்சுக்கிறோம். V1/V2 ஞாபகம் வச்சுக்கணும். கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படிங்கும்போது எங்கேனாலும் R is equal to V1/V2 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ரேஷியோ எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ. ஓகே, எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது V4/V3. ஓகே, V4/V3 ஆர் V1/V3. ஓகே, வந்து டோட்டல் வால்யூமுக்கும் ஓகே கட் ஆஃப் வால்யூமுக்கும் உள்ள விகிதம். ஓகே, டோட்டல் வால்யூமுக்கும் கட் ஆஃப் வால்யூமுக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம பை யூஸிங் மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை V2. ஓகே, V2 வந்து மல்டிப்ளையும் பண்ணியிருக்கோம், டிவைடும் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகும்போது அதே V1/V3ன்னு இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு அர்த்தம். ஓகே, அப்படிங்கும்போது இப்போ நம்ம இந்த ஃபார்முலா கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இந்த V2/V2 அது அப்படிங்கிறது ரெண்டு கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது இட் இஸ் ஈக்குவல் டு V1/V3. ஓகே, இப்போ ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது வி வாண்ட் ஃபார்முலா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படி ஜஸ்ட் மாற்றி எழுதுகிறோம். ஓகே, என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது மேலே இருக்கிற V2க்கு இந்த V3யை கீழே கொண்டு வந்துடுறோம். ஓகே, மாற்றி எழுதுகிறோம், அவ்வளோதான். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், கீழே இருக்கிற V2 வந்து V1/V2ன்னு எழுதிடுறோம். ஓகே, ஸோ வி கெட் த ஃபார்முலா. ஓகே, V1/V2 அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வாட் இஸ் V1/V2? தட் இஸ் கம்ப்ரஷன் ரேஷியோ. கம்ப்ரஷன் ரேஷியோங்கிறது V1/V2. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது V1/V2 ஈக்குவல் டு இங்கே கம்ப்ரஷன் ரேஷியோ ஆறுங்கிறது இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே, தென் அப்படின்னு பார்க்கும்போது என்ன, V2/V3. V2/V3ங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோங்கிறது ஞாபகம் இருக்கணும். தட் இஸ் கட் ஆஃப் ரேஷியோ. கட் ஆஃப் ரேஷியோ ஆல்ரெடி பார்த்தோம் மேலே. ஓகே, கட் ஆஃப் ரேஷியோங்கிறது பார்த்திங்கன்னா V3/V2 கட் ஆஃப் வால்யூம் டிவைட் பை கிளியரன்ஸ் வால்யூம். பட் இங்கே வந்து நம்மளுக்கு என்னன்னு இருக்குது, V3/V2 வந்து இங்கே V2/V3ன்னு நம்ம தலைகளாக இருக்குது. ஸோ we write a formula as 1 divided by rho. ஓகே, 1 divided by rho. V3/V2ன்னு இருந்தால் ரோன்னு போட்டிருப்போம். இது தலைகீழ இருக்கனால 1 divided by ரோன்னு போட்டாச்சு. இப்போ ஃபார்முலா R divided by rho. ஓகே, R divided by rho. இந்த எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுங்கிறது வந்து நம்மளுக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ. R மீன்ஸ் கம்ப்ரஷன் ரேஷியோ. இது வந்து பார்த்திங்கன்னா டிவைடட் பை கட் ஆஃப் ரேஷியோ. இது வந்து நம்ம தியரியாக சொல்லணும்னா எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ மீன்ஸ் த ரேஷியோ பிட்வீன் கம்ப்ரஷன் ரேஷியோ டு தி கட் ஆஃப் ரேஷியோ R/ρ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 ரேஷியோவும் வெரி இம்பார்ட்டண்ட். 3 ரேஷியோவும் உங்களுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து கட் ஆஃப் ரேஷியோ. ஓகே, கட் ஆஃப் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கட் ஆஃப் வால்யூம் டிவைட் பை கிளியரன்ஸ் வால்யூம். ஓகே, ரோ இஸ் ஈக்குவல் டு V3/V2. அடுத்த ரேஷியோ வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ. ஓகே, டோட்டல் சிலிண்டர் வால்யூம்னாவே V1ங்கிறது ஞாபகம் வரணும். கிளியரன்ஸ் வால்யூம் மீன்ஸ் VC ஆர் V2, V1/V2. ஓகே, தட் இஸ் கம்ப்ரஷன் ரேஷியோ. அடுத்து எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ மீன்ஸ் நம்ம ரேஷியோ ஆஃப் 2. ஒன் இஸ் த ரேஷியோ ஆஃப் கம்ப்ரஷன் ரேஷியோ டு தி cut off ratio. Okay, to the cut off ratio. Expansion ratio means
R divided by rho. Okay, R divided by rho. Okay. Step, we consider adiabatic compression process 1 to 2. Okay, the compression process வந்து பாருங்க TS and PV diagram ரெட்லேயும் பாருங்க. ஓகே, 1 to 2 ஃபஸ்ட்டு வால்யூம் 1 வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் சிலிண்டரில், அப்படியே கம்ப்ரஸ் ஆகும்போது வால்யூம் வந்து டிக்ரீஸ் 2க்கு போயிடும். ஓகே, அதே மாதிரி இந்த சைடு டெம்பரேச்சர் பார்க்குறோம் பாருங்கள். டெம்பரேச்சர் ஒய் ஆக்சிஸில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. கம்ப்ரஸர் ஏரை கம்ப்ரஸ் பண்ண டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, குட் பி இன்க்ரீஸ். ஓகே, 1 to 2ல் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த பிவி டிஎஸ் டயக்ராம் எதுக்கு காமிச்சேன் அப்படின்னா, இப்போ டெம்பரேச்சர் அதிகமான வேல்யூ மேலே போகணும், கம்மியான வேல்யூ கீழே போகணும். அதே மாதிரி வால்யூம் அதிகமான வேல்யூ மேலே போகணும், வால்யூம் கம்மியான வேல்யூ கீழே போகணும். அது ஒரு பேசிக். ஓகே, T2 divided by T1 is equal to V1 divided by V2 power of gamma minus 1. We know that V1 by V2 அப்படிங்கிறது கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்னா அது R அப்படின்னு அர்த்தம். அந்த V1 by V2ங்கிறத is equal to Rங்கிற மாதிரி இங்கே இந்த V1 by V2 ரீப்ளேஸ்மெண்ட் Rன்னு போட்டுக்கிறோம். R power of gamma minus 1. ஓகே, therefore we get equation இந்த T1 வந்து டிவைடில் இருந்து சைடு கொண்டு போனால் மல்டிப்ளை ஆகிடும். So we get one equation T2 is equal to R power of gamma minus 1 into T1. We take it as equation number 2. Okay. Next, consider the constant pressure process 2 to 3. Okay. இப்போ 2 to 3 அப்படின்னு பார்க்கும்போது வால்யூமும் டெம்பரேச்சரும் நம்ம பார்க்கணும். TS PV டயக்ராம் பாருங்கள். வால்யூம் 2ங்கிறது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. வால்யூம் 3ங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கும்போது 3ங்கிற பாயிண்ட் வால்யூம் இருக்குது. சரி, அதே மாதிரி டெம்பரேச்சர் பார்க்கணும். 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹீட் ஆட் பண்ணுறோம். ஓகே, 2 to 3ல் வந்து ஹீட் ஆட் பண்ணுறோம். ஹீட்டு ஆட் ஆகும்போது தென் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, 3ங்கிற பாயிண்ட் டெம்பரேச்சர் அதிகம், 2ங்கிற பாயிண்ட்டு டெம்பரேச்சர் கம்மியாக. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரேஷியோ எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, இப்போ வால்யூம் V3ங்கிறது அதிகம் டிவைட் பை வால்யூம் V2ங்கிறது கம்மி. அதிகம் டிவைட் பை கம்மிங்கிறத ரேஷியோ எழுதிடுறோம். இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் தேர்ட் பாயிண்ட் T3ங்கிறது அதிகம், டெம்பரேச்சர் T2ங்கிறது அதோட கம்மி. ஓகே, இந்த ரேஷியோ வந்து நம்ம எழுதிடுறோம். V3 by V2 இஸ் ஈக்குவல் டு T3 by T2. எப்பவுமே பாயிண்ட் எப்படி எழுதணும் ரேஷியோ அப்படிங்கும்போது அதிகமான வேல்யூ, வால்யூம் அதிகமாக இருக்கிறது டிவைட் பை வால்யூம் கம்மியாக இருக்கிறது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது டிவைட் பை டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறது. ஓகே, we also we know that rho is equal to V3 by V2. ஸோ என்ன பண்ணுறோம், V3 by V2ங்கிறத வந்து நம்ம என்னென்னு எழுதுகிறோம், ரோ மீன்ஸ் கட் ஆஃப் ரேஷியோ. ஓகே, தேர்டு பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஹீட்டை வந்து ஆடிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து கட் ஆஃப் பண்ணுவோம். ஓகே, தென் ரோன் V3 by V2ங்கிறது ரோன் மாறிடுது இஸ் ஈக்குவல் டு T3 by T2. ஸோ T3 ஒரு சைடு வச்சிங்க, இந்த T2வை இந்த சைடு கொண்டு போங்க, ரோ இன்ட்டு T2ன்னு மாறும். ஓகே, அடுத்து T2வோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் மேலே. இங்கே பாருங்கள், T2 is equal to இதில் பார்த்தோம், அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் பார்த்தோம். ஓகே, T2க்கு என்ன வேல்யூன்னு பார்த்தோம். சரியா, அப்போ இந்த T2வோட வேல்யூ வந்து நம்ம பாருங்கள் அப்படியே கொண்டு வந்து இந்த T2ங்கிற இடத்துல இதை R பவர் ஆஃப் காமா மைனஸ் 1 அப்படிங்கிறத ரோ இன்ட்டு R பவர் ஆஃப் காமா மைனஸ் 1ங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரியா, இன்ட்டு T1 அதை வந்து என்ன பண்ணுறோம், we take it as ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு we consider the adiabatic expansion process. Okay, point 3 to 4. ஓகே, PVTS டயக்ராம் பாருங்கள். 3 to 4ல் இப்போ இது வால்யூம். ஓகே, வால்யூம் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 4 பாயிண்ட் வந்து வால்யூம் அதிகமாக இருக்குது. அதே தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி டெம்பரேச்சரில் பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் டிஎஸ் டயக்ராமில் டெம்பரேச்சர் தேர்ட் பாயிண்ட் வந்து டெம்பரேச்சர் அதிகம், ஃபோர்த்து பாயிண்ட் வந்து டெம்பரேச்சர் கம்மி. ஓகே, இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்ப்போம். இந்த ரேஷியோ எழுதும் போது தப்பு இல்லாத எழுதணும். எப்பவுமே அதிகமான வேல்யூ T3 அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் அதிகம், T3 டிவைட் பை T4. ஓகே, அதே மாதிரி வால்யூம் வந்து V4 வந்து வால்யூம் அதிகம், வால்யூம் V3 வந்து கம்மி.
அதிகமான வேல்யூ மேலே போட்டு கம்மியான வேல்யூ கீழே போடுற மாதிரி ரேஷியோ எழுதி பழகுங்க. T3 by T4 is equal to V4 by V3 power of gamma minus 1. Okay. In expansion ratio V4 by V3 வந்து என்னென்னு எழுதலாம், V1 by V3ன்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா என்னென்னு எழுதலாம், R by ரோன்னு எழுதலாம். ஓகே, மூணில் எப்படி வேணால் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது V4 by V1 வந்து என்ன எழுதலாம், V1 by V3ன்னு எழுதலாம். அதே மாதிரி கம்ப்ரஷன் ரேஷியோ R டிவைடட் பை ரோன்னு நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதலாம். ஆனால் V4 by V3ங்கிற இடத்துல R by ரோன்னு வந்து நம்ம அடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ரேஷியோவில் V4 by V3க்கு பதில் நம்ம பாருங்கள் இங்கே என்னென்னு எழுதியிருக்குன்னு பாருங்கள். T3 by T4 is equal to R by rho power of gamma minus 1ன்னு எழுதிருக்கு. சரியா? இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பு தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப்பாக போகிறோம். ஓகே, இப்போ இந்த ரேஷியோவிலேருந்து T4 ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடணும். ஓகே, அதுதான் அடுத்த ஸ்டெப் பண்ணியிருக்கேன். ஓகே, T4 ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதி வேல்யூஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இந்த R by ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பவர் ஆஃப் காமா மைனஸ் 1. இந்த ஹோல் பவருங்கிறது ஆருக்கும் இந்த காமா மைனஸ் 1 வரும். அதே மாதிரி இந்த ரோக்கும் காமா மைனஸ் 1 வரும். அதை வந்து இந்த ஹோல் பவரை வந்து தனித்தனியாக எழுதியிருக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் புரிஞ்சுக்கணும். R பவர் ஆஃப் காமா மைனஸ் 1 டிவைடட் பை ரோ பவர் ஆஃப் காமா மைனஸ் 1. இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் எப்படி மாற்றி எழுதுறதுன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன், கீழே R டிவைடட் பை ரோ இருக்கு இல்லையா, அந்த ரோ வந்து என்ன பண்ணுறோம், மேலே T3 கிட்ட கொண்டு போயிடும். அதுதான் அடுத்த ஸ்டெப் பண்ணியிருக்கேன். T3 இன்ட்டு ரோ பவர் ஆஃப் காமா மைனஸ் 1 ஓகே டிவைடட் பை R பவர் ஆஃப் காமா மைனஸ் 1ன்னு வருது. ஓகே, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம பார்த்தோம், T3க்கு வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஓகே, அந்த T3யோட வேல்யூ வந்து மறுபடியும் உங்களுக்கு 1 செகண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கன்சிடர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படிங்கிறது எடுக்கிறோம் 2 to 3 பாயிண்டில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசியாக T3க்கு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்துருக்கிறோம். ஓகே, இந்த ஃபார்முலாவை தான் T3ங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, we know that T3 is equal to rho into R compression ratio power of gamma minus 1 into T1 அப்படிங்கிற வேல்யூ வந்து T3ங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா அது ஒரே வேல்யூ இருக்குது. R gamma பவர் ஆஃப் காமா மைனஸ் 1 R பவர் ஆஃப் காமா மைனஸ் 1 இது ரெண்டையும் அடிச்சிடலாம். ஓகே, அடிச்சுட்டா நம்மளுக்கு என்ன இருக்குது ரிமைனிங், we get T1 இன்ட்டு ரோ பவர் ஆஃப் காமா மைனஸ் 1 இருக்குது. ஓகே, அடுத்து பை யூஸிங் மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் நம்ம இந்த ரோ காமா மைனஸ் 1 எப்படி நான் பிரித்து எழுதுகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலாம். கீழே பாருங்கள், ரோ பவர் ஆஃப் காமா இன்ட்டு ரோ பவர் ஆஃப் மைனஸ் 1 அப்படின்னு பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஏன் அப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி வி ஹேவிங் 1 ரோவில் மேலே எது போடலாம், இங்கே +1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ரோ பவர் ஆஃப் மைனஸ் 1 ரோ பவர் ஆஃப் +1 ரெண்டும் என்ன பண்ணிட்டோம், அடிபட்டு போய்டும். ரிமைனிங் therefore we get T1 இன்ட்டு ரோ பவர் ஆஃப் காமா அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. we take it as equation number 4. ஓகே, இப்போ ஃபைனல் ஸ்டெப் பார்க்க போகிறோம். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2, 3, 4 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம். ஓகே, efficiency of diesel is equal to 1 minus 1 divided by gamma into T4 minus T1 divided by T3 minus T2. இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2, 3, 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 2, 3, 4 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படியே பாருங்கள் இந்த சைடு. ஓகே, ஈக்குவேஷன் 2 வந்து T2ங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, R compression ratio power of gamma minus 1 into T1. This is equation 2. ஈக்குவேஷன் 3ல் பாருங்கள் சேம் இதே தான் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு ரோ வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். தட் இஸ் ஈக்குவேஷன் 3. ஓகே,
T3ங்கிற வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தென் ஈக்குவேஷன் 4, T4 is equal to T1 into rho power of gamma. These are the 3 equations we have to substitute in the equation 1. Okay, அப்படியே இந்த சைடு வருவோம். ஓகே, பாருங்க T4, T3, T2. இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச ஈக்குவேஷனை T4ல் என்னங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். T1 கிடையாது. ஓகே, அடுத்து T3க்கு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ஈக்குவேஷன் என்னங்கிறத. அடுத்து T2 கண்டுபிடிச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதில் இந்த ப்ராக்கெட்டில் ஒரு T1 இருக்குது, இந்த ப்ராக்கெட்டில் ஒரு T1 இருக்குது. காமனாக ஒரு T1 வெளியே எடுக்கிறேன். எடுக்கும்போது இது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரோ பவர் ஆஃப் காமா அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, அது இங்கே எழுதிட்டேன். இந்த ப்ராக்கெட்டில் T1 எடுத்துட்டோமா வெறும் 1 மட்டும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி கீழே வந்து பார்க்குறோம், இதில் என்ன காமனாக இருக்குது ரெண்டு சைடும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர் பவர் ஆஃப் காமா -1 இன்ட்டு T1, ஆர் இந்த சைடும் அதே தான் இருக்குது, ஆர் காமா -1 இன்ட்டு T1. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே எடுக்கிறோம். ஓகே, T1 இன்ட்டு ஆர் காமா -1 வெளியே எடுக்கும் போது இந்த ப்ராக்கெட் என்ன மட்டும் இருக்குது, ரோ இருக்குது. இந்த ப்ராக்கெட்டில் 1 மட்டும் இருக்குது. ஓகே, இப்போ காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இப்போ என்ன அடிபடுது, இந்த T1 வந்து கேன்சல் ஆகுது. ஓகே, ஸோ ஃபைனலி வி கெட் தி efficiency of diesel. This is the formula. Finally we get the efficiency of diesel. Okay.